ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் விஜிபி ட்ரிப் போயிருந்தோம் இந்த மே மந்த் லீவுக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 12 பேர் கொண்ட குழு போயிருந்தோம். குட்டீஸ் எல்லாம் தூக்கி வண்டியில் போட்டுட்டு நல்லா ஜாலியாக கிளம்பியாச்சு. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணது. அதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போனதும் டேக் வந்து போட்டுட்டு என்ட்ரி ஆகிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 1150 ரூபா ஃபேர் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 900 ரூபா. அதாவது 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறவங்க தான் கிட்ஸாக வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 12 பேர் கொண்ட குழு. இது வந்து கார்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 12 மெம்பர்ஸ்க்கான பாஸ் வந்து இருக்கும். இதை வந்து அங்கே நம்ம பஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு உள்ளே வந்து என்ட்ரி ஆகும். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே நல்லா இருந்துச்சு. செடியெல்லாம் வச்சு செட்டப்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் தான் வாக்கிங் டைமு. உள்ளே போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பஞ்சிங் பண்ணுற என்ட்ரன்ஸ் வந்து வந்துடும். நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணார். குட்டீஸ்லாம் நல்லா ஆர்வமாக வந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே போனதில்லை இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு. போன வருஷம் குயின்ஸ்லாண்ட் போயிருந்தோம். இந்த வருஷம் சரி விஜிபி போகலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே நம்ம அந்த கார்டு வந்து பஞ்ச் பண்ணிட்டோன்னா அதில் 12 மெம்பர்ஸ்க்கான என்ட்ரி பாஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ட்ரி பண்ணிட்டோன்னா உள்ளே போயிடலாம். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு கேம் என்ன விளையாண்டோம் அப்படின்னா, டீ கப்ஸ் தான் விளையாண்டோம். இது நல்லா இருந்துச்சு. மேனுவலாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் கீழே இருக்கிற பேஸ் மட்டும் ரொட்டேட் ஆச்சு. மற்றபடி எங்கே நம்ம மூவ் ஆகணுமோ அது நம்மளே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பசங்களும் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில கேம்ஸ் வந்து கிட்ஸ் வந்து நாட் அலவுடு. இந்த ஃப்ளையிங் டவரு அதிலெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் அந்த ஒயிட் டேக் போட்ட கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணலை. பசங்க ரொம்ப ஏமாந்துட்டாங்க. அதே சமயம் பெரியவங்களுக்கே விளையாடுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இந்த கேம் வந்து யூனிவர்சல் ரொட்டேஷன் கேம் இது. இதில் வந்து கிட்ஸ் வந்து பாருங்கள் அவங்களே போட்டிருக்காங்க அபவ் 90 சென்டிமீட்டர் தான் அலவுட் அப்படின்னு. ஸோ நாங்கள் ஒரு ஆர்வமாக போயிட்டோம். என்ன இது ராட்டினம் மாதிரி தான் இருக்க போகுது, வேறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் அது ஏறி உக்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நீங்களே பாருங்கள் அது எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். சத்தியமாக எனக்கெல்லாம் ஈரக்கொலையே நடுங்கிருச்சு. ஏண்டா ஏறணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் நல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க. மேலே வெயில் படாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ஷீட் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. இது போக போக ஒரு சைடு ஸ்லாண்டிங்காக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக சுற்றாமல் மேலே இருக்க அந்த வேர்ல்டு தெரியுது இல்லையா, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ராட்டினமும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எங்களுக்கு ஒரு சைடு யாரும் நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். கூட வந்தவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அடுத்த கேம் என்ன, எங்களை கூட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அடுத்தது வந்து அப்பயும் வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு போக முடியல. பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணுற மாதிரி ராக் அண்ட் ரோல். இதில் வந்து சரி என்ன சும்மா இந்த ஊஞ்சல் மாதிரி தான் ஆடும் போல் அப்படின்னு நினச்சிட்டு போய் ஏறி உட்காந்தா ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. போக போக பார்த்தா நல்லா தலைகீழாக கவுத்து போட்டு உருளைக்கிழங்கு போட்டு உருட்டுற மாதிரி உருட்டி விட்டுட்டாருங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒன்றுமே முடியல. ஆனால் உள்ளே வந்து சேஃப்டிலாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹிப்பில் வந்து பெல்ட்டு மாதிரி போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. பிடிக்கிறதுக்கு கைப்பிடியெல்லாம் இருந்துச்சு. என்னடா இருந்தாலும் வயிறு கலக்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். ஆனால் உள்ளே போயிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு எப்படா விடுவீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு கேமுமே அப்படி தான் இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முடிச்சுட்டு வெளியே வந்தால் என்னோடய செயின் என்னோட பூ எல்லாமே கழண்டுருச்சு. அதுக்கப்புறம் எப்பா என்னால் முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்காரு அவளுக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் அடுத்த கேம்லாம் அவள் ஏற மாட்டா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் ஓகே நம்ம வந்துட்டோம், 1150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், போய் விளையாண்டுடலாம் அப்படின்ட்டு போய் விளையாண்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் டவர் மாதிரி தான். நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களும் சேர்ந்து விளையாடலாம். இதில் சும்மா அப்படியே மேலே கீழே போயிட்டு மெதுவாக ஸ்லோ மோஷனில் வந்து போயிட்டு இருந்துச்சு. பசங்க வந்து பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா இருந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்துச்சு. வெயில் படாமல் இருக்கிறதுக்காக மேலெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உட்கார்ற சீட்ஸுமே நல்லா இருந்துச்சு. என் பெரிய பொண்ணுக்கு தான் இதில் வாமிட்டிங் வந்துருச்சு.
அதனால் அவளை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு நாங்கள் போயிருந்தோம். ஏங்க இருக்கிறதுலே இது தாங்க மோசமான கேம் நான் சொல்லுவேன். இது என்னங்க, இது என்னமோ இந்த பெரிய பெரிய ஹாலிவுட் மூவிஸ்லலாம் அந்த ரோபோட்லாம் வந்து மனுஷங்களை தூக்கி தூக்கி போட்டு விளையாடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேமுங்க இது. நான் எனக்கு எதுனே தெரியாமல் நான் வர போய் ஏறி ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்டேன். சேஃப்டிலாம் நல்லா கொடுத்துருந்தாங்க, பெல்ட் கவர்லாம் முன்னாடி. என்னடா இது நல்லதாக இருக்கும் போல அப்படின்ட்டு போய் ஏறி உட்காந்தா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆக்டோபஸ் வந்து நம்மளை தூக்கிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. மேலே ஏறிட்டு சும்மா தான் சுற்றுவாங்க போல ராட்டினம் மாதிரி அப்படின்னு பார்த்தா தலைகீழாக போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. வேற மாதிரி இருந்துச்சு இது. பட் ஆனால் இந்த ஒரு கேம் போயிட்டு நான் மற்ற கேம்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டு அவ்வளோவா அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நல்லா என்ட்ரன்ஸில் செட்டப் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போகும்போது அங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சின்ன பசங்க எதுலேயுமே விளையாடலையே அப்படின்ட்டு அவங்கள வந்து இந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்த விட்டே நவர மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்ட்டு இங்கேயே வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டா அடுத்தடுத்த கேம் போக முடியாது, வாங்கம்மா அப்படின்னா கூப்பிட்டா வரவே இல்லை. அவங்களோட இடத்துக்குன்னு போனதுக்கப்புறமா ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார் வந்து அவங்களே ஓட்டுற மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஈஸியாக என்ஜாய் பண்ணிட்டு ஈஸியாகவும் இருந்துச்சு அவங்க ஓட்டுறதுக்கு. 2 பேர் வந்து உட்காரலாம் அதில். அதை முடிச்சுட்டு இன்னொரு இந்த ஜம்பிங் கார் போயிருந்தாங்க. இதில் வந்து ஒரு பொம்மை மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஆளுங்க உட்கார்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் க்ரௌட் அவ்வளோவா இல்லை, சின்ன கிட்ஸோட இதில் 2 இதில் தான் எங்கள் கிட்ஸ் மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க. நல்லா விளாண்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களே ஓட்டுற மாதிரி வேணும், இதுவே ஜம்ப் ஆகுது, எனக்கு இது வேணாம் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயே 1/2 hour மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால இது நல்லா இருக்கும், இதில் போங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுருந்தோம். இது முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து வேறு வேறு கேம்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. சாப்பாடு டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லஞ்சு சாப்பிட போனோம். அதனால் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கேம் கூட்டிகிட்டு போனோம். அது வந்து அசுர தாலாட்டு மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக தான் அவங்க வந்து ரன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் இதுலேயும் உட்காந்துட்டு ஏதோ யாரோ தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் அவங்களுக்கு. முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். லன்ச் வந்து இங்கே உள்ளே வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, நாட் அலவுடு. லன்ச் வந்து நம்மளே எடுத்துகிட்டு போனால் அவங்க என்ட்ரன்ஸ்லேயே பிடிச்சிக்கிறாங்க. பட் ஆனால் உள்ளே போயிட்டு நம்ம வந்து கேன்டீன் மாதிரி இருக்கும், அங்கே சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் அப்படியே போயிட்டு ரன் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இதுவும் நல்லாவே இருந்துச்சு. விளாண்டு முடிச்சுட்டு அடுத்த கேம் என்னடா அப்படின்ட்டு ஃப்ளாஷ் டான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் போல் இது அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே போனேன். பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை, பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஏதோ ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி, யாரோ தூக்கி தூக்கி நம்மளை விடுற மாதிரி ஒரு ஃபீலு, கீழே போயிட்டு மேலே வர மாதிரி. பட் ஆனால் இது வந்து நல்லா அந்த மிஷின்ஸ் வந்து நல்ல மெக்கானிசம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு பயம் இல்லை. ரெகுலராக நம்ம நார்மலாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. 4 பேர் உட்காரலாம் அதில். இது தாங்க இருக்கிறதுலையே ஒரு மோசமான கேம் நான் சொல்லுவேன், ஜம்பிங் டவர். அவ்வளோ ஹைட்டில் தூக்கிட்டு போயிட்டு மனுஷன் டப்புனு கீழே விடுவாரா, எவ்வளோ சத்தம் தெரியுமா அதில். நான்லாம் ரொம்ப கத்திட்டேன். டப்புன்னு கீழே விட்டுக்கிட்டே இருந்தாரு. எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. அவர் வந்து கண்ட்ரோலே பண்ணல. அவர் ரொம்ப ஸ்லோவாக மேலே ஏற்றிட்டு போய்
டமால்னு கீழே தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் நம்மள, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் ஆனால் இங்கேயும் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கேம்லேயும் வந்து நம்மளுக்கு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த saree அலௌடு கிடையாது. சுடிதார்ஸ் இல்லைனா பேண்ட் ஷர்ட் தான் அலௌடு. ஸோ போகும்போது மோஸ்ட்லி லேடிஸ் வந்து saree கட்டிட்டு போவாங்க. ஏன்னா saree கட்டாமல் போனவங்களை கட்டிட்டு போயிருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அலோவ் பண்ணலை கேம் விளையாடுறதுக்கு. ஸோ பே பண்ணி உள்ளே போயும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால தான் சொல்கிறேன். அடுத்து ஒரு சின்ன ஜூ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே உள்ளே போய் சின்ன குழந்தைங்களெல்லாம் காட்டிட்டு இந்த காண்டாமிருகம்லாம் சும்மா பொம்மையிலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு அதெல்லாம் நல்லா காட்டிட்டு உள்ளே போனால் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு சூரியகாந்தி பூ பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே கோழி, சேவல், நாட்டுக்கோழிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே முயல். அம்மா ஒரு முயலை வீட்டுக்கு விற்றுட்டு போயிடலாமாலாம் என் பசங்க ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வெளியே போய் ஏதாவது பார்த்துக்கலாமா, இங்கே அவங்க வளர்க்குறாங்க, சும்மா பார்வைக்கு மட்டும்தான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு கோழி இருந்துச்சு. அந்த கோழி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாத்து வந்து நல்லா உள்ள வெள்ளையேன்னு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அந்த சைடு இருக்கிற வாத்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு எல்லாம் பாத் டப்பு மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக் ட்ரம்மில். அது ஜாலியாக அதில் நீந்திட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு பேரட் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. மூக்கு மட்டும் சிவப்பா, அவ்வளோவா என்னால் கவர் பண்ண முடியல, தெரியுது அவங்களுக்கு. அந்த பேரட் இருந்துச்சு. அது ரொம்ப லாங்கில் உட்காந்துட்டு இருந்துச்சு. கிட்ட வரவே இல்லை, லாங்கில் இருந்ததுனால சரியாக எடுக்க முடியல. இந்த பூ வந்து அதுக்கப்புறம் போனால், அம்மா இங்கே பாருமா, இதை சுற்றி விட்டால் சுற்றுதுன்னு என் பொண்ணு சொன்னால், அதுக்கப்புறமா அதை சுற்றி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பூவில் வந்து ஒரு தேனி வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதையும் பார்த்து நல்லா விளையாண்டுட்டு அடுத்தடுத்து கேமுக்கு போனோம். வாங்கம்மான்ட்டு குட்டீஸை வந்து சமாளிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு ஹஸ்ரத் போனோங்க. இதுதாங்க இருக்கிறதுலையே பெரிய விஷயம். தூக்கி மேலே ஏற்றிட்டு கீழே இறக்கும்போது வரும் பாருங்க ஒரு ஃபீலு. அடி வயிறில் யாரோ வந்து ஐஸ்கிரீம் ஊற்றி விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறி உக்காந்தது தான் தெரியும். எப்படி இறங்குனெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப ஹைட்டு. அவ்வளோ தூரம் ஏற்றிட்டு இறக்குனா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். விளையாடும் போது என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அந்த கிளிப்பு தான் அது. ஏதோ 2 சீரியல் கம்பைன் பண்ணி இப்போ வந்துச்சு இல்லையா, அதோட ஷூட் தான் போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து அப்புறமா குளிக்கிறதுக்கு வந்து போயிட்டோம். குளிக்கிறதுக்கு போன இடத்துல வந்து மீன் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீன் வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கலர் ஃபிஷ்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரே ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ் தான், ரொம்ப பெருசாக நல்லா நீளமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது உள்ளே முடிச்சதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு குளிக்கிற வேலை தான். பசங்க ரொம்ப நேரமாக இந்த மீன்கிட்டே நின்றுட்டாங்க. தெரியுது இல்லைங்களா, அந்த வெள்ளை கலர் ஃபிஷ்ஷு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே அது கூடயே எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுதான் கைடர் போல். சொல்லி கொடுக்குறதுக்குள்ள வாங்க இந்த பக்கம் ஓடி போயிடலாம், ஆளுங்க இருக்காங்க அப்படின்ட்டு அது கூட்டிகிட்டு போயிடுச்சு. என் சின்ன பொண்ணு கையில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படி அதை பிடிக்க முடியாது, அதெல்லாம் பார்வைக்கு மட்டும்தான், எல்லாமே எடுக்கலாம் முடியாது அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி வச்சுட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பாறை கல்லில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து வெளியவே ஸ்லிப்பர்ஸு பேக்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து டிஷர்ட்டு, அதுக்கப்புறமா லெகின் இல்லைனா பேண்ட்டு மட்டும்தான் அலௌடு. சுடிதார் போட்டுக்கலாம், பட் ஆனால் மேலேயே டிஷர்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணும், சுடிதாரோட போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறதுக்கு போகல, அந்த நாட் அலௌடுன்னு சொன்னதுனால. ஆனால் அங்கே டிஷர்ட்டும் விற்றுட்டு இருந்தாங்க, வாங்கிட்டோம், உள்ளே போகலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆனால் அந்த சைடு நிறைய குளிக்கிறது இருந்ததுனால நாங்கள் அந்த பக்கம் போயிட்டோம். அங்கேயே டான்ஸு, பாட்டு போட்டு டான்ஸு, ஒரே ஆட்டம் தான் அங்கே ஃபுல்லாக. அங்கேயே ஓவர் ஒரு 3 hours கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வச்சு விளையாடுறது, மேலே வாட்டர் ஃபால்ஸ், நல்லா துப்புன்னு தண்ணி நம்ம மண்டையில் வந்து விழுந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஃபீலு, ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் மாதிரி. இந்த சைடு ஃபுல்லாக அந்த தண்ணியில் போகிற விளையாட்டு.
அந்த ரப்பர் இது வச்சு தண்ணியில் போகிறது. இந்த சைடு ரெயின் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். அங்கேயே 3 hours கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதை முடிச்சுட்டு தான் ரோலர் கோஸ்டர் வந்தோம். முடிச்சுட்டு ரோலர் கோஸ்டர் வந்துட்டு விளாண்டுட்டு இதுவும் நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் போகிற மாதிரி மேலே போகுது, கீழே போகுது, சைடில் போகுது. வாமிட் வராதது தான் ஒரே குறை. மற்றபடி நல்லா இருந்துச்சு. கட்டியாக பிடிச்சிக்கணும், எதுனாலும் கையில் இருக்கிறத விட்டோன்னா அவ்வளோதான். ஆனால் நாங்கள் ஈவினிங் 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அது வரைக்குமே அங்கே ஷூட் போயிட்டு தான் இருந்துச்சு. தெரியுதா அவங்களுக்கு? அவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் வருவாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்க இருந்தாங்க அங்கே. ஷூட் போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேம் போயிட்டோம். இது வந்து என்ன கேம் பார்த்தீங்கன்னா மிக்சர்னா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அவங்கள. நான் இதுக்கு வரலடா சாமி, ஆளை விடுங்கடான்ட்டு நான் வெளியவே நின்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் மற்றவங்கலாம் போயிருந்தாங்க, கூட வந்தவங்க எல்லாரும். பட் ஆனால் சின்ன பசங்கள்லாம் நாட் அலௌடு இதில். இது பாருங்க, இது வந்து கேம். அங்கே இது போட்டு தலைகீழ போட்டு நம்மளை புரட்டி எடுக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் அவர் முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கெத்தாக மெயின்டைன் பண்ணார். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சிலந்தி இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்ட்டு நான் இதில் ஏறவே இல்லை. தலைகீழாக சுற்றி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்றுச்சுங்க மிஷினு. என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, இறக்கி விடுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நின்றுச்சு. ஒரு 2 minutes அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு அதுக்கப்புறமா திருப்பி மெதுவாக ரொட்டேட் பண்ணிட்டு இறக்கி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் இதில் போயிருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக 1 day நம்ம வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். காலையில் ஒரு 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்புனோன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-10:30க்கு மேலே தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. போயிட்டு நம்ம வந்து ஈஸியாக ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் உள்ளே இருக்கிற கேம்ஸ் எல்லாமே விளையாடுறதுக்கு. முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 10-10:30 அரௌண்ட் ஆகிடும். ஸோ பிளான் பண்ணி போங்க. ஃபுட்டு கிட்ட எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஏன்னா உள்ளே அலௌடு கிடையாது. அப்படி பிளான் இல்லை அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு போனாலே நாட் அலௌடுன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன். அட் தி சேம் டைம் ட்ரெஸ் கோடும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பன்னீர் கோட்டைன்னு ஒன்று வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அந்த சிற்பங்கள் அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒயிட் கலரில் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா அடுத்தடுத்த கேம் விளையாட முடியாது அப்படின்ட்டு பார்த்தோம். பட் ஆனால் நல்லா செஞ்சுருந்தாங்க. இது என்ஜாய் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஈவினிங் மேலே ஆனதுனால எனக்கு கிளியராக எடுக்க முடியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டீ கப் தான் மாதிரி தான் இது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஹைட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வருது. பக்கத்தில் வந்து பூந்தோட்டம்லாம் இருந்ததுனால என் பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இது நிறைய நம்ம விளம்பரத்துலலாம் பார்த்துருப்போம். பிஜிபினாலே இதை கண்டிப்பாக ஷூட் பண்ணி எடுத்திருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்லலாம். நீங்கள் பாருங்கள், மேலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டல் சிட்டியே தெரியும் நம்மளுக்கு. இதை பார்த்தது இதில் தான் நான் பார்த்தேன். பேக் சைடில் வந்து ஈஸியார் பீச் இருக்குது. என்னடா இது பீச் இருக்குது, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ஆல்ரெடி லேட் ஆகிட்டதுனால எங்களால் அங்கே போக முடியல. ஆனால் என் பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, அம்மா பீச் போகலான்னு. போக முடியல. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு வியூ. அந்த லேட் ஈவினிங்கில் வந்து அந்த ரைடு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரு நான் எல்லோரும் இதில் உட்காந்துருந்தோம். என் பொண்ணு சின்ன பொண்ணு உட்காந்துருந்தேன் எங்கள் கூட. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கத்தெல்லாம் இல்லை, அவ்வளோவெல்லாம் பயம்லாம் இல்லை இதில். சும்மா அப்படியே அந்த ராட்டினம் ரொம்ப ஸ்பீடாலாம் போகல, ரொம்ப ஸ்லோவாக நல்லா ஹம்பிளாக எங்களை காமாக கூட்டிகிட்டு போயிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்து விட்டுருச்சு. நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேம் போனோன்னா முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி முடிச்சுக்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக லேட் ஆகிடும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் இதுதான். சரி ஓகே டைம் ஆயிடுச்சுன்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. இதுதாங்க எங்களோட விஜிபி ட்ரிப்பு. இது வந்து நான் அந்த பன்னீர் கோட்டை காட்டினேன் இல்லையா, அந்த பன்னீர் கோட்டையோட ஃப்ரண்ட் சைடு இது. அவங்க இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலை, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளேருந்து நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அவ்வளோதாங்க, ட்ரிப் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.